வெல்கம் டு ஹாப்பி ஹோம்ஸ் வியூவர்ஸ். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெறும் 5 நிமிஷம் டிஸ்டன்ஸ் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து இந்த பக்கம் இந்த ஜிஎஸ்டி ரோட் இருக்கு 150 மீட்டர்ஸ். ரொம்பவே ஒரு அருமையான விஷயம் என்னன்னா, ஊரப்பாக்கத்துடைய மெட்ரோ ஸ்டேஷனு வெறும் 200 மீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து வெறும் 200 மீட்டர்ல அது வருது. ஸோ அது வரும்போது என்னுடைய ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூ எப்படி அப்ரிஷியேட் ஆகும் அப்படின்றதையும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். 1513 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு லேண்டு, 3 BHK அந்த பக்கம், 4 கடை இந்த பக்கம், ரெண்டல் இன்கம் உடைய அப்படியே ரெடி டு மூவ் இன், அப்படி ரெண்டல் இன்கம் அந்த மாதிரி கண்டிஷனில் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக அடிச்சுட்டு புதுசாக வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு ப்ளஸ் ஒரு 2 ஃப்ளோர்ஸ் நீங்கள் அப்படி கட்டிக்கலாம். தனி வீடு வேணும் அப்படின்னா, இல்லை ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஒன்று பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதனுடைய விலை என்ன, இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஏன் வாங்கணும், இது கரெக்டாக எங்கே வருது என்ற எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கடையோட வீடு பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க, கடையோட வீடு ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படி வாங்கலாம்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். இல்லை ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி ப்ரைம் லொக்கேஷனில் வாங்கணுன்றவங்களும் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட் டைமாக ஹாப்பி ஹோம்ஸில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஹாப்பி ஹோம்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேலை பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சண்டேவோ மண்டேவோ வெயிலோ மழையோ நீங்கள் வெயிலில் தெரிஞ்சு அலைஞ்சி பல ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்து வந்து ரூல்ஸ் ஆகி பல வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க போட்டிருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தேடி கண்டுபிடிச்சி அது காசு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஆளாக இருந்தீங்கன்னா இது உங்களுடைய அந்த எல்லாவுடைய அலைச்சலையும் உங்களுக்கு மிச்சப்படுத்தும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கும் சென்னையில் ப்ராப்பர்ட்டி வேணும்னா இந்த நம்மளுடைய சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் உங்களுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு மெத்தட் வச்சுருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை இந்த மாதிரி விற்கலாம். இன்ஃபேக்ட் இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் கூட நம்மளுடைய ஒரு லாயல் ஃபாலோவர். ஸோ அவருடைய ப்ராப்பர்ட்டி தான் விற்கிறோம். நிறைய பேர் இது மாதிரி பயன் அடைஞ்சிருக்காங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வெரி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் சிம்பிள் ப்ராசஸ் ஹாப்பி ஹோம்ஸில் இருக்கிறது. வாங்க இப்போ வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம போய் பார்த்தோம். ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஒரு கார்னர் பிளாட். இந்த பக்கம் நீங்கள் ரோடு பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடு ஃபுல்லாக வந்து ஒரு சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. அந்த பக்கம் ஒரு 20 ஃபீட் ரோடு இருக்குது. ஸோ கார்னர் பிளாட், 2 சைடு ஓப்பனு. அது வந்து ஃபேஸிங் வெஸ்ட், இது வந்து சவுத் ஃபேஸிங்கு. நீங்கள் உள்ளுக்குள்ளே வீடு கட்டும் போது நீங்கள் என்ன வேணால் அதை எப்படி வேணால் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. இது பாருங்கள், இங்கேருந்து ஒரு 4 கடைகள் ஆரம்பிக்குது. இப்போ ஆல்ரெடி ஃபுல்லாகவே இருக்காங்க. நாங்கள் சண்டே ஷூட் பண்ணுறதால இப்போ எல்லாருமே வந்து சண்டே மார்னிங் 9:30க்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதால கடை க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மற்றபடி இந்த ஃபுல்லாக இந்த கடைகள் ஆக்குப்பைடு பாருங்க. 1 2 3 4. ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த சைடு ஃபுல்லாகவே கடை போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த வீடு கட்டி ஒருவேளை இதை இடிச்சுட்டு நீங்கள் கட்டணும் அப்படின்னா இதே மாதிரி ஒரு 4 கடை செட்டப் போட்டுட்டு மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோரை நீங்கள் போட்டுக்கலாம். அந்த பக்கம் போய் பார்த்து. ஸோ பாருங்கள், நம்ம இந்த சைடு வந்திருக்கோம். இப்போ இது வந்து ரெசிடென்ட் சைடு. இது ஒரு ரோடு, இந்த பக்கம் போகிறது 20 ஃபீட் ரோடு இருக்குது. இந்த 20 ஃபீட் ரோட்டில் உங்களுக்கு அந்த கார் பார்க்கிங்கான கிரில் கேட் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அது வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் அதை அப்படியே வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு ரெண்டல் இன்கம்க்கு நீங்கள் அதை அப்படியே இந்த ப்ராப்பர்ட்டி ஆஸ் இட் இஸ் நீங்கள் விலை வாங்கிட்டு அதை அப்படியே ரன் பண்ணலாம். டெனன்ஸ் ஆல்ரெடி இருக்குன்றதால நீங்கள் விருப்பப்பட்டால் அவங்கள அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு உங்களுடைய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாத்தையும் உங்கள் பேரில் மாற்றிட்டு நீங்கள் அப்படியே ரெண்டல் இன்கம்க்கு வந்து அவங்களுக்கு அது மூவ் பண்ணிடலாம். ஒருவேளை இல்லை எனக்கு டெனன்ஸ்லாம் எதுவும் வேணாம், எனக்கு வந்து ஃபுல்லாகவே நான் இடிச்சிட்டு நான் கட்ட போகிறேன் அப்படின்னா கூட நீங்கள் வந்து தட் இஸ் வெரி மச் பாசிபிள். I'll give you an example of what you can do with this. வெறும் 150 மீட்டர்ஸ் தான் மெயின் ரோட்லேருந்து இருக்குன்றதால இந்த பக்கம் ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா 300 மீட்டர்ஸ் உங்களுக்கு போனீங்கன்னா ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். ஜிஎஸ்டி ரோடு இங்கே இருக்குது. 5 மினிட்ஸில் கிளம்பாக்கம் போயிடலாம். ஸோ இங்கே ஒரு மென்ஸ் ஹாஸ்டல், ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் அந்த மாதிரி கட்டி விட்டிங்கனாலும் நீங்கள் வந்து நல்ல ஒரு ரெண்டல் இன்கம் வந்து பண்ணலாம். இல்லை வந்து ஒரு ப்ளே ஸ்கூலு, ஒரு க்ரஷ்ஷு அந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி கடைகளே கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த சைடு ஒரு 4 கடை இருக்குது. நீங்கள் எப்படி கீழே கூட ஃபுல்லாகவே வந்து இந்த சைடு ஒரு 2 கடை கூட நீங்கள் போட்டுட்டு ஒரு சைடு என்ட்ரன்ஸ் வச்சு மேலேருந்து நீங்கள் இந்த பக்கம் பார்க்கிங் போட்டு நீங்கள் மேலே வந்து ஃபுல்லாக வீடு கட்டுறதுனாலும் கட்டலாம். என்ன விதமான கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் வந்து இங்கே பண்ணலாம். ஸோ அது டோட்டலி அப் டு இட் குட் பி எனி பிஸ்னஸ். டக்குன்னு எனக்கு ஞாபகம் மாட்டேங்குது. ஒருவேளை அதெல்லாம் தேவையில்லை, நான் ஒரு வீடாக கட்டிக்கிறேன் அப்படின்னாலும் அழகாக கீழே வந்து ஃபுல்லாக கொஞ்சம் ப்ராடான பார்க்கிங் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இங்கே அந்த மாதிரி தான் கட்டியிருக்கிறாங்க. இந்த பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ ஸ்டில்ட்டு ப்ளஸ் 2 ஃப்ளோர்ஸ் கட்டியிருக்காங்க. அதுக்கு வந்து இங்கே அப்ரூவல் இருக்குது. ஸோ யூ கேன் ஆல்சோ டூ தட் சேம். ஸோ ஒரு குயிக்காக ஒரு ரன் த்ரூ ஒரு ரீகேப் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். சில மோஸ்ட் ஆஃப் விஷயங்களை முன்னாடியே சொல்லிட்டேன். 1513 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 1300 ஸ்கொயர் ஃபீட் இப்போதைக்கு பில்டப் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பெருசாக கட்டும் போது நீங்கள் ஒருவேளை கட்டணும் அப்படின்னா நீங்கள் அதை எப்படி வேணால் கட்டிக்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் திஸ் இஸ் தி சினாரியோ. இது வந்து சிஎம்டி லிமிட் உள்ள தான் வருது இந்த ஏரியாவை. மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்குது. ட்ரைனேஜ் இந்த பக்கம் இருக்குது. ஃப்ளட்டிங் இஷ்யூஸ் எதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ஏரியா கொஞ்சம் இது ஸ்லோப்பாக இருக்குது. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ 2015 ரெயினில் கூட இங்கே வந்து நான் விசாரிச்சதில் அப்போ கூட இந்த ஏரியாவில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரெயினால் ஒரு பிரச்சனை கிடையாது. சென்னை ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே இருந்தது. அதுவும் இங்கே கிடையாது. போர் வந்து போட்டிருக்காங்க. 50 ஃபீட்டில் உங்களுக்கு வந்து போர் வாட்டர் இருக்குது. தண்ணி பற்றி பிரச்சனை இங்கே கிடையாது. அண்ட் டிஸ்டன்ஸ் நான் சொல்லிட்டேன் 150 மீட்டர்ஸ் ஃப்ரம் தி ஜிஎஸ்டி ரோடு. ரோடு வித்து 33 ஃபீட் ரோடு விட். இது வந்து ஒரு 20 ஃபீட் ரோடு 3 BHK.
வண்டலூர் சூலாமே உங்களுக்கு பக்கம் தான். நாங்கள் வந்து வரும்போது நாங்கள் கிளாம்பாக்கத்துலேருந்து வந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. எக்ஸாக்டாக வந்து 5 minutes 2.2 kilometers. நீங்கள் அங்கேருந்து வந்து அப்படி திரும்பினீங்கனாலே இந்த பக்கம் அழகாக வந்துடுவீங்க. இது வந்து அந்த யூட்டர்ன் எடுத்து வேற வரணும். ஸோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒருவேளை நடந்து போகிற மாதிரி இருந்ததுன்னா ஈஸி இன்னும் கம்மியாகும். உங்களுக்கு டிஸ்டன்ஸ் டோட்டலாகவே கம்மியாகிடும். ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.3 crores. இது வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் ப்ரைஸ், ஆஸ்கிங் ப்ரைஸு. ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு NRI. ஸோ நீங்களும் ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இங்கே வாங்கணும் அப்படின்னா the process will become very simple. ஒரு NRI இருக்கிறதுல ஸோ ஹீஸ் ரைட் நவ் இன் இந்தியா, பட் ஹீஸ் ஆக்சுவலி அன் NRI. ஸோ நீங்கள் ஒரு NRI இருந்தீங்கன்னா வாங்குற ப்ராசஸ் உங்களுக்கு இன்னும் சிம்பிளிஃபை ஆகும். ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஹீஸ் லுக்கிங் ஃபார் அன் இமீடியட் பையர். ஸோ அது வந்து ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். சீரியஸ் அண்ட் இமீடியட் பையர் பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும், ஒரு 6 மாதம் டவுன் த லைன், நான் வெரி சாரி. He is actually moving out of buying another propertyன்றதால he wanted to liquidate this immediately. ஸோ இதை முடிச்சுட்டு டக்குன்னு அதுக்கு போகணுன்னு பார்க்குறாங்க. ஸோ இந்த பேங்க் லோனு, இந்த டிலே ப்ராசஸ் அதெல்லாம் வந்து he is little hesitant to do it. ஸோ given that நீங்கள் வந்து ஒரு சீரியஸ் பையர், இமீடியட் பையர் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்கள். வேறு எந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். அண்ட் நீங்கள் நேரில் வந்து நீங்கள் ஃபுல்லாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்து இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு தென் யூ கேன் மேக் யூர் டிசிஷன். அண்ட் எனி திங், இது வந்து இந்த லேண்டுக்கு பட்டா இருக்குது, சிங்கிள் ஓனர் ப்ராப்பர்ட்டி, க்ளீன் டாக்குமெண்ட்டு, 26 years அந்த ப்ராப்பர்ட்டி அவர் பேரில் மட்டும்தான் இருக்குது, பேங்க் லோன்ஸ் எதுவும் கிடையாது. லாட் ஆஃப் குட் திங்ஸ் அண்ட் வி நோ ஹிம் பர்சனலி. ஸோ இஃப் யூ ஹேவ் பட்ஜெட், ஒரு நல்ல ப்ரைம் லொக்கேஷன். இன்ஃபேக்ட் சில விஷயங்கள்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கும் போது இதையும் நாங்கள் கேட்டோம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்ததுக்கப்புறம் டப்புன்னு இங்கே வந்து ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இஸ் ஸ்டில் யங். இன்னும் போக இதனுடைய டிமாண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ. நான் சொல்கிற மாதிரி இஃப் ஐ ஹாவ் சம்திங் பிக் மணி அப்படின்னா ஐ கேன் பை அ ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி ஒரு ஹாஸ்டல் ஒன்று கட்டி விடலாம். பிகாஸ் இங்கே ரயில்வே ஸ்டேஷன், இங்கே பஸ் ஸ்டாண்ட் சரௌண்டிங்கில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு, போயிட்டு வரதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ தட் வில் கிவ் யூ அ டிஃப்ரெண்ட் இன்கம் லெவல் ரதர் தென் கிவிங் யூ ஹவுஸ் ரெண்ட் அந்த மாதிரி நீங்கள் போகிறதுக்கு. அண்ட் ஆஸ் வி ஸ்பீக் இப்போவே இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லி ஆக்குபைட், ஃபுல்லாகவே ரெண்டல் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து காலியாக வாங்கிக்கலாம். இல்லை இஃப் யூ கேன் கண்டினியூ இட் அப்படின்னாலும் நீங்கள் அதே டெனண்ட்டை கூட நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இட் கம்ஸ் வித் ரெடிமேட் டெனண்ட். இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. வேறு எந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேளுங்க. we are more than happy to help you with all the answers that you are looking for. என்னோட சஜஷன் குயிக்காக வந்து சீக்கிரமாக இங்கே வந்து பாருங்கள். அண்ட் we are at the September end. ஆமாம், செப்டம்பர் எண்டில் இருக்கும். ஸோ அதனால் வந்து சீரியஸ் பையர்ஸ், I request you to make decisions quicker. நீங்கள் வாங்குறது அதெல்லாம் ரெண்டாவது. பட் யூ டூ your ground research, நேரில் வந்து பார்த்துட்டு then you can make your decision and tell. பட் the buyer, நீங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறது the owner is looking for a immediate buyer. ஏன் ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். வேறு எந்த கேள்விகள் இருந்தாலும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இது ஒன் ஆஃப் த கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ரீசேல் ப்ராப்பர்ட்டி. ஸோ டோன்ட் மிஸ் இட்.